நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வெற்றி அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கும்னா டெஃபினட்டா கிடைக்காது. வெற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். துணிஞ்சி படம் எடுத்துட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். ஆனா மெட்ராஸ்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமா, நான் இந்த சாதியிலிருந்து வந்தவன், நான் இவ்வளவு வெறி பிடிச்ச, நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்துல நான் வெட்டினா மார்ல தான் வெட்டுவேன், முதுகுல வெட்டு, என்னைக்காவது என் படத்துல ஏதோ டயலாக் நீங்க பார்த்திருப்பீங்க? எந்த சாதியை மிக மோசமாக என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்களை நான் மோசமா சித்தரிச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்கள்ல? ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்கு எனக்கு. இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரன் இன்னைக்கு தீபாவளி கொண்டாடி இருக்கிற ஒரு சமயத்துல ஒரு ஊர்ல பூந்து அவ்வளவு பேர் அடிச்சு உடைச்சிருக்காங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிப்பில் உருவான பைசன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி நேர்மறையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. இந்த நிலையில் பைசன் திரைப்படத்தின் வெற்றி விழாவில் அப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான ப. ரஞ்சித் பங்கேற்று பேசினார். வெற்றி அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கும்னா டெஃபினட்டா கிடைக்காது. வெற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஒரு படைப்பு வெற்றி கிடைக்கிறது இட் இஸ் நாட் அவ்வளோ ரொம்ப ஈஸியானது கிடையாது. இங்கே பல இயக்குநர்கள் இருக்காங்க. இப்போ அமீரண்ணா கூட இயக்குனராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான். அண்ட் பசுபதி அண்ணா ஆக்டராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான். ஸோ ஒரு வெற்றிக்காக உழைக்கிறது, அந்த வெற்றி கிடைக்கும், அது கிடைச்சதுக்கப்புறம் கொண்டாடுறது, அப்படி அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். அது ஒரு ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில் சில உழைப்பு இருக்கும். சில விஷயங்களை நம்புவாங்க. சில பேர் ரொம்ப கிரியேட்டிவாக தங்களுடைய கதை பலத்தை நம்பி, இல்லை அந்த திரைக்கதை, இல்லை அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்பி இந்த படம் ஓடுன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. இந்த படம் வெளியாவதற்கு முன்பு இந்த படத்திற்கு போகாதீர்கள், டியூடுக்கு போங்கள் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் டியூட் இயக்குனர் ஒரு நல்ல விஷயத்தை செய்தார் என ப. ரஞ்சித் குறிப்பிட்டார். அதிகப்படியான வெறுப்பு அப்படியே கிரியேட் பண்றாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, மாறி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா எழுதாங்க, இந்த படம் பார்க்க கூடாது, இந்த படம் யாரும் போவாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணாரு. அவரு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என்னிடம் யாராவது என்ன படம் எடுப்பீர்கள் என்று கேட்டால் பதில் சொல்வதற்கு முன்பு ஒரு பதற்றம் வரும். இதற்கு பாசிட்டிவாக வருமா, நெகட்டிவாக வருமா, இதை எப்படி உணர்வார்கள்? நான் படம்தான் எடுக்கிறேன், தப்பான வேலை எதுவும் செய்ய போவதில்லை, இந்த சமூகத்திற்கு தவறான கருத்தை எதுவும் சொல்ல போவதில்லை என தெரிவித்தார். என்னுடைய லைஃபை நான் பேசி படமா எடுத்து இங்க ஜெயிக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்கே இருக்கதான் செஞ்சது, எனக்கு இருக்கதான் செஞ்சது. பட் ஆனால் துணிஞ்சி படம் எடுத்துட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் நான். ஸோ அந்த வந்ததில் இருந்த இப்போ யாராவது என்கிட்ட என்ன படம் எடுப்பேன்னு கேட்டால் இருக்கிற திடீர்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் தொட்டிக்கும் எனக்கு. இதை பற்றி இவங்ககிட்ட பேசலாமா, இவங்க என்ன நினைப்பாங்க, இதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா, இல்லை இதை எப்படி இதை உணர்வாங்க, நான் படம் தான் எடுக்க போகிறேன், தப்பான வேலை செய்ய போகிறதில்ல. அண்ட் இந்த படத்தில் இந்த சமூகத்துக்கு தவறான கருத்தை நம்ம சொல்ல போகிறதில்ல. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு 75 ஆண்டுகள சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம். ஆனால் நமக்கு ஏன் பதட்டம் வருது? நம்ம கரெக்டாக தானே வேலை செய்கிறோம், கரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் ஏன் எனக்கு பதட்டம் தொட்டிக்குது? ஏன் ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. இது இதை பேசி பிரச்சனையாக மாத்துற, இது பிரச்சனையாக பேசலைன்னா இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தானே இருந்தோம். நீ அங்கே இருக்கிற, நான் இங்கே இருக்கிறேன், நீ கோயில் திருவிழாவுக்கு வரியா, நீ அங்கே இரு, நீ வரையா, இது பார்த்துக்கோ, ஊர் பொது கிணத்துல நீ தண்ணி எடுக்கக்கூடாது, இல்லை ஊர் குளத்துல உனக்கு உரிமை கிடையாது, ஊர் பொது சொத்துல உனக்கு உரிமை கிடையாது, நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்க, அங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நீ கேட்கலாம்? இத்தனை நாள் உனக்கு இது நான் கொடுக்கவே இல்லையே, நீ எப்படி இவ்வளோ நாளில் கலாச்சாரத்தை, ஒரு பண்பாடை நீ எப்படி மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம பார்த்துருக்குறோம்.
கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்க வந்து படம் எடுக்கிறப்போ, கதை சொல்றப்போ, என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுறப்போ, அந்த டைம்ல ஊர்ல ஒரு பொதுவுல பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்கிறப்போ எனக்கு நிகழ்ந்த, இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த, என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு. ஒவ்வொரு முறையும் விமர்சனங்கள் வரும் பொழுது உங்களுக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தார் பாத்தியா, ரஜினிகாந்த வச்சு எப்படி நீ இந்த டயலாக பேசலாம், இவ்வளவு மோசமான கருத்துக்கள் வரும் பொழுது என்ன பண்ண வேண்டும் என்று தெரியவில்லை. மெட்ராஸ் படம் கொண்டாடப்பட்ட அளவிற்கு கபாலி படம் கொண்டாடப்படவில்லை என்றும் பா. ரஞ்சித் தெரிவித்தார். அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சு செதறிச்சு. அப்படி அதுல வந்து ஒரு படம், ஒரு இயக்குனர், ஒரு நடிகரை வச்சு, சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு. ஆனா மெட்ராஸ்ன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பத்தியா, ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டயலாக்கை பேசலாம், எந்த டயலாக்கை பேசலாம்? அவ்வளவு மோசமா பயங்கர பிளாஸ்டா வந்து வெடிச்ச உடனே வந்து நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியோடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும். மற்ற படங்களை காட்ட ஃபர்ஸ்ட் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100 கோடி ரூபாய் லாபம் ஈட்டின படம் வந்து கபாலி. ஒரு படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்க வெற்றியானா, பல படங்கள் வணிக ரீதியா வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு. இங்க விமர்சன ரீதியா மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமா வணிக ரீதியில வந்து பெரிய அளவுல கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமா கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனா கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமா அமைச்சிட்டாங்க. ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டயலாக் வந்து வச்சு பேசலாம், எப்படி ரஜினிக்குள்ள வந்து ஜாதியை கொண்டு வரலாம்? எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுன்னே எனக்கு தெரியல. அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்குச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னுடைய பிரச்சனை. இதற்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா? யாராவது எடுக்க வந்தா இப்படி ஒரு சிக்கல் வருமா? ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அன்னைக்கு. அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்க இதை பேசலாம், எப்படி நீங்க சினிமாவில் இதை பேசலாம், எப்படி நீங்க சினிமாவில் பேசலாம் எனக்கு புரியல. அப்பதான் நான் யோசிச்சேன், அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை, என்னை மறந்த சினிமாக்களை, என்னை ரொம்ப மோசமா சித்தரிச்ச சினிமாக்களை, என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுற சினிமாக்கள், இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா? இவர்கள் எல்லாம் ஏன் இவர்களுக்கு குரல் கொடுக்கல? இவங்க ஏன் இவங்களை பத்தி கேட்கவே இல்லை? இவங்க ஏன் அதை பத்தி பேசவே இல்லை? அப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு புது என்னுடைய லைஃபை, என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறேன். அதுவும் வணிக ரீதியா வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமா அது இருக்கு. ஆனா மிக மோசமா சித்தரிக்கப்பட்டது. அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டா நான் வந்து ஒத்துக்கிறேன். அதோட திரைப்பட குறைவு, அதாவது திரையாக்கம் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம், எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம்? மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சம சூப்பரா எனக்கு தெரியவே இல்லை. கபாலி திரைப்படத்தில் ராவணனை எப்படி ஹீரோவாக காட்டலாம் என்று விவாதம் உருவானது. ஒவ்வொரு படமும் வெளியாவதற்கு முன்பு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்று பார்க்கும் பொழுது ரஞ்சித் ஒரு சாதி வெறி பிடித்தவன் என்று முத்திரை குத்தினார்கள் என அவர் குறிப்பிட்டார். ராவணனை எப்படி ஹீரோவா காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஞாபகம் இருக்கு, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நான் ஒரு காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு முத்திரை குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமா, நான் இந்த சாதியிலிருந்து வந்தவன், நான் இவ்வளவு வெறி பிடிச்சேன், நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்துல வந்து நான் வெட்டினா மாரில் தான் வெட்டுவேன், முதுகுல வெட்டு, என்னைக்காவது என் படத்துல ஏதோ ஒரு டயலாக் நீங்க பார்த்துருப்பீங்க? கிடையவே கிடையாது. எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்களை நான் மோசமா சித்தரிச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்கள்ல? என்னோட திரைப்படங்கள்ல வந்து பெண்களையும் மற்ற என்ன சொல்ற நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜ் உடைச்சிருக்கிறோம். சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவு எனக்கு இருக்கிறது. ஒருத்தன் திட்டு வாங்குற இடத்துல இன்னொருத்தன் திட்டு வாங்குறான். அந்த நேரத்துல வெற்றிமாறன் ஒரு படத்தை எடுத்துட்டாரு. நான், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் என 3 பேரா திட்டு வாங்கினோம் என்று பா. ரஞ்சித் தெரிவித்துள்ளார்.
ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்கு எனக்கு. ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம். ஸோ அப்படி நான் பார்த்தவன் தான் மாரி செல்வராஜுடைய பரியேறும் பெருமாள். எனக்கு உண்மையிலேயே வந்து பரியேறும் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமா இல்லை, அதுவாக வந்து சேர்ந்தது. நான் அது படம் பண்ணேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு. அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆனோடனே என்ன இங்கே நடந்ததுன்னா, திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி செல்வராஜ் மொழி வேற, ரஞ்சித்தோட மொழி வேற. உடனே வந்து 2 மொழியை வந்து 2 பார்வையை உருவாக்குறது. அண்ட் இந்த படத்தில் எப்படி இது பேசியிருக்குது பாரு அப்படின்னு சொல்றது. பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சது. பரவாயில்ல, ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு, அசுரன் சொல்லிட்டு. ஸோ 3 பேரை திட்டமா மாறிடுச்சு. பயங்கரமா இருந்தது. எப்பவுமே என் போட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல. அப்புறம் வந்து மாரி செல்வராஜ் போட்டோ வந்தது. அப்புறம் படம் பார்த்தா வெற்றி சார் வந்து நின்ட்டாரு. 3 போட்டோ எங்க பார்த்தாலும். 10 வருடத்தில் நான் 7 படங்கள் தான் இயக்கி இருக்கிறேன். அந்த 7 படங்களில் தமிழ் சினிமா சீரழிந்து விட்டதா? மற்ற இயக்குனர்கள் என்ன பண்றாங்க? தமிழ் ரசிகர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். எவ்வளவு 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் வரைக்கும் 5 படம் தான் இயக்கி இருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனா கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்களை எத்தனை இயக்குனர்கள் இயக்கியிருப்பாங்க? அத்தனை இயக்குனர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா? அத்தனை தமிழ் சினிமா இயக்குனர்களும் வந்து இங்க வந்து யார் அவங்க படமே பண்ணலையா? அப்ப அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா? அப்ப வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்துல நான் 7 படம் தான் எடுத்திருக்கிறேன். அந்த 7 படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்ப மத்த இயக்குனர்கள் என்ன பண்றாங்க? இல்ல நீங்க தமிழ் ரசிகர்கள் என்ன பண்றீங்க? இங்கிருந்து மத்த என்ன பண்றீங்க? நீங்க ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும். அமுக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க. இது எவ்வளவு மோசமான வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் இந்த தீபாவளிக்கு ஒரு ஊருக்குள் புகுந்து அடித்திருக்கிறார்கள் எனவும் பா ரஞ்சித் காட்டமாக தெரிவித்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்றது. இன்னொன்னு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பிரயோகம் பயன்படுத்துறாங்க, அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரன் இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாடி இருக்கிற ஒரு சமயத்துல வந்து ஒரு ஊர்ல புந்து அவ்வளவு பேர் அடிச்சு உடைச்சிருக்காங்க. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.